منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவருடைய குடும்பத்துக்கு உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீது என்றென்றும் நிலவற்றுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இப்திலா பிஷைத்தான், ஷைத்தான் மூலம் ஏற்படும் சோதனை அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சோதனைகளில் வென்று காட்டுவதும் அந்த சோதனைகளில் தப்பித்து வெற்றி அடைவதும் ஒரு மூமினுடைய கடமை. அதற்கான வழிகாட்டுதல்கள் ஒரு மூமினுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்ப சோதனைகள் பல விதத்துல இருக்கலாம். சோதனைகளை பொறுத்தவரையில் பொருளாதார சோதனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் சம்பந்தமான சோதனைகளாக இருக்கலாம், மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை, பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை, நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, இப்படியே எத்தனையோ வகையான சோதனைகளை ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை சர்வசாதாரணமாக நம்ம பார்ப்போம். அப்ப சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ முடியாது. ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்து கொண்டிருக்கிறான் என்பதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சோதனைகளிலே மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சோதனை, ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை உண்டு என்று சொன்னால் ஷைத்தானிடத்துல நாம எதிர்கொள்ளக்கூடிய இந்த சோதனை இருக்கிறது மிக கடுமையான ஒரு சோதனை. உலகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு சோதனைகளை நமக்கு தெரியுது, இந்த வகையில வருது அப்படின்னு சொன்னா அதை தடுக்க முடியும். இந்த ரூட்ல தான் அது வருது, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அதனுடைய வேறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அதை நான் தடுத்துக் கொள்ளலாம். அவ தடுக்கக்கூடிய அந்த சக்தி அவன்கிட்ட இருக்குது. ஆனா இந்த ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சோதனையை பொறுத்தவரையில் நாம் என்னதான் எதிர்கொண்டாலும் நம்மையும் மீறி நம்மை அட்டாக் பண்ணக்கூடிய, ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைத்த, ஒரு வல்லமை படைத்த ஒருவன் என்று சொன்னால் ஷைத்தான். அப்ப அவனிடத்துல நம்ம போராடுவது, அவனை எதிர்த்து வீழ்த்துவது, அவனை வீழ்த்துவதுங்கிறது ஒரு கடினமான ஒரு சவால். ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒரு கடினமான ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இவனுடைய விஷயத்துல பார்க்கிறோம். அதனால சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு சோதனை என்னவென்று சொன்னால் இந்த ஷைத்தானை எதிர்கொண்டு அவனை வீழ்த்தி நாம வெற்றி பெறுகிறோம் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப எந்த வகையில எல்லாம் ஷைத்தானை நாம் வீழ்த்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் திருமறையில சொல்லுகின்ற பொழுது وَمَا كَانَ لَهُمْ عَلَيْهِ مِنْ سُلْطَانٍ إِلَّا لِنَعْلَمَ مَنْ يُؤْمِنُ بِالْآخِرَةِ مِمَّنْ هُوَ مِنْهَا فِي شَكٍّ وَرَبُّكَ عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அந்த ஷைத்தான் இருக்கின்றானே, அந்த ஷைத்தான் அந்த மனிதர்கள் மீது இந்த ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது. எதற்காக என்று சொன்னால் இல்லா லினஅலம மன் யுமினு பில் ஆখিরা மிம்மன் ஹுவ மின்ஹா ஃபீ ஷக், மறுமையுடைய விஷயத்திலே, மறுமை நம்பிக்கையுடைய விடயத்திலே எவர்கள் எல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவதற்காகவே தவிர அதனுடைய ஆதிக்கம் இல்லை. அவை மறுமையுடைய நம்பிக்கை எவர்களுக்கு குறைந்து விடுகிறதோ, யாருக்கு இல்லாமல் போய்விடுகிறதோ அவரிடத்துல அவனுடைய ஆதிக்கம் கடுமையாக இருக்கும். அவனுடைய ஆதிக்கத்தை அவர்கள் மீது அவன் கடுமையாக செலுத்துவான் என்பது இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அப்ப ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை எல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் விடல. நபிமார்களில் இருந்து நல்லவர்களில் இருந்து எல்லோருக்கும் அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பவரை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்.
உங்களிலே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஜின்களில் இருந்து ஒரு நண்பரை, நெருங்கிய நண்பரை கூட்டாளியாக ஆக்குகிறான். அப்படி இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஆக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒய்யாக்க யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் அதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானா என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒய்யாய அந்த ஆதிக்கத்தை ஷைத்தான் எனக்கும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபஅஸ்லம ஃபலா யஅமுர்னி இல்லா பிகைர். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷைத்தானுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அவன் தான் எனக்கு கட்டுப்படுவான். இப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம், ஷைத்தான் வழிகெடுக்கின்ற பொழுது அவன் வீட்டுக்கு பின்னாடியே போயிடுறோம். அவன் வைத்த அந்த வலையிலே வீழ்ந்து நாம என்ன செய்யறோம், அவன் என்ன திட்டம் போட்டிருக்கிறானோ, எதுல நம்ம கொண்டு தள்ளணும்னு நினைக்கிறானோ அதை தள்ளி முடிச்சிருவான். இது ஷைத்தானுடைய வேலை. ஆனா நபியை பொறுத்தவரை, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை அவர்களை வெளிகெடுக்க முடியாது. அவன் தூண்டுவான், கெடுக்க வருவான், முயற்சி பண்ணுவான், நெருங்குவான், குத்துவான், சிந்தனைகளை உண்டு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அஸ்ஸலாம அதனுடைய கடைசி என்னன்னா, அவன் எனக்கு தான் கட்டுப்பட்டு ஆக வேண்டும், அவன் எனக்கு நன்மையை தவிர்த்து வேற எதையும் அவன் எனக்கு ஏவ முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் தக்வாதாரியாக இருந்தாலும், எவ்வளவுதான் இறையற்ற உள்ளவர்களாக இருந்தாலும், இறைவனோடு நெருக்கத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும், ஷைத்தான் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான அழகான ஒரு வலையை பண்ணுவோம். அந்த வலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மீன் கூட நிறைய வெளியே போயிடலாம் வலையிலிருந்து. ஆனா ஷைத்தானுடைய அந்த வலை இருக்கிறது மிக கடுமையானது என்பதை அல்லாஹ் இது எல்லாருக்கும் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல இந்த ஷைத்தான் இருக்கான் பாருங்க, இவனுடைய சோதனை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், வாலிப வயதை அடைந்து விட்டால் அவன் டீனேஜ் பருவம், அந்த நேரத்தில் அவன் இப்படிதான் இருப்பான்பா, இந்த மாதிரியான தவறுகளை செய்வான், சேட்டை பண்ணுவான், இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் வரும் அப்படின்னு பொதுவாக நம்ம என்ன செய்யறோம், வளமையில சொல்றோம். ஆனால் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் எப்ப இருக்குது, அவனுடைய ஆதிக்கத்தை எப்ப செலுத்துறானா, நாம எப்போ தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியே வர்றோமோ அப்பவே ஆரம்பிச்சாங்க. தாயினுடைய வயிற்றிலிருந்து எப்போ இந்த உலகத்தை எட்டி பார்க்கிறோமோ அன்னைக்கே என்ன செய்யறான், நமக்கு ஒரு டிக்பார்க்க போட்டு விட்டுறான். இவன் என்ன நம்ம கூட்டாளி அப்படிங்கறத உன்னை ஏற்படுத்திடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில ஒரு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மாமின் மௌலிதின் யூலது இல்லா வஷைத்தான் யமஸஹு ஹீன யூலத். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் அவர்களை தொடுகிறான். அப்படி தொடுகிறதுனால தான் அந்த குழந்தைகள் அழுகிறது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க அழுவதற்கு மருத்துவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. எந்த ஒரு குழந்தை அழுகிறதோ, பிரசவ நேரத்தில் தாயினுடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அழுகுதோ, அந்த குழந்தை என்ன செய்யுதுங்க, ஆரோக்கியமான குழந்தை, அதனுடைய ஃபியூச்சர், அதனுடைய வருங்காலம், அதனுடைய ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப வெளியே வந்தவன பிறக்கணும்னு இன்னைக்கு காரணம் சொல்றாங்க. அப்படியே குழந்தைகள் பிறக்கின்ற போது அழுகவில்லை என்றாலும் அழுக வைப்பதற்கான பல்வேறு காரணங்களை என்ன செய்யறாங்க, மருத்துவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள் என்ற செய்தியை தான் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அழுக வைக்கணுங்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லா குழந்தையும் ஷைத்தான் வந்து வெளியே வரும்போது என்ன செய்யறான், கிள்ளி விடுகிறான். இல்லா மரியம ஒபனஹா, இந்த உலகத்தில் 2 பேரை மாத்த தான் அவன் டச் பண்ண முடியல. 2 நபர்கள், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மற்றொன்று அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மாத்திரம் தான் அல்லாஹ் இதுல இருந்து விதிவிலக்கு தந்திருக்கான். ஏன் தந்தான் அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாய் மரியமை பெருக்கின்ற போது துஆ செய்தாங்க, வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, என்னுடைய இந்த குழந்தைக்கு பெறக்கூடிய குழந்தை, அப்போ இந்த 2 பேரை விட்டும் நான் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாயார் கேட்ட அந்த பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் இந்த 2 பேர் மரியமும் ஈசாவும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை, தூண்டுதலை அவர்கள் மீது செலுத்தாமல் வைத்திருந்தான் அப்படிங்கிறதையும் புகாரியில இந்த ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம விடுபடுவது என்பது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல. நீங்க வேற வேற விஷயங்களை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய மூளைகளை நீங்க செலுத்தலாம். உங்களுடைய மூளைகளை செலுத்தி அதற்கான பக்குவங்களை பெற்று எந்தெந்த வழிகளை எதிர்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவனை பொறுத்தவரை இவன் எப்படின்னா, இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜரத்தம், மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய எல்லா இடங்களிலும் ஷைத்தான் ஓடுகிறான். அப்ப எப்படி நம்ம அவனை தவிர்த்து கொள்வது?
அப்ப நம்ம எப்படி எதிர்கொள்வது? நம்மோட இருக்கிறான், நம்முடைய உடலில் இருக்கிறான், உடலில் ஒரு பாகமாக அங்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அவனை நம்ம எப்படி எதிர்கொள்வதுங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்துல நம்ம தனிமையில உட்கார்ந்து பல்வேறு சிந்தனைகள்ல நமக்கு ஏற்படுகிறது, பல சிந்தனைகள் ஏற்படுகிறது. நீங்க ஒவ்வொருத்தரையா கேட்டா சொல்லுவாங்க, நல்லவர்கள் கூட பல நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வாழணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு சிரமங்களையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டுமா? பேசாம நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமே என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் உண்டு. நீங்க சமூகத்தில் யாரெல்லாம் நீங்க பெரிய ஆளா நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள் உருவாகி இருக்கிறது. காரணம், இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் படக்கூடிய பல்வேறு பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, எல்லா நிலையும் அவனுக்கு பிரஷர், ஓவர் டார்ச்சர் பிரஷர் வருகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்துல என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இதை செய்துட்டா என்ன நிம்மதியாயிருமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலும் இருக்கக்கூடிய காரணத்தினால், எச்சரிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை செய்யாம விடுறாங்க. அதை தாண்டியவர்கள் அதுல விழுந்து விடுறாங்க. இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. இதுல கடுமையான ஷைத்தானுடைய ஆதிக்கம் இதுல இருக்கும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களிடத்துல ஷைத்தான் வருவான், வந்து என்ன சொல்லுவானா, மன் ஹலக கதா, இதை படைச்சது யாரு, இதை படைத்தது யாரு என்று உங்களிடத்தில் ஊசலாட்டத்தை அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவான். கடைசியாக கடத்த எங்க வந்து நிற்பான் தெரியுமா? மன் ஹலக ரப்பக, உன் இறைவனை படைத்தவன் யார் அப்படின்னு வந்து நின்றுவான். அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, அல்லாஹ்வுடைய குதிரை செய்யறாங்க, துஆல கற்று தர்றாங்க. அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷை, இறைவா நீ தான் முந்தியவன், உனக்கு முன்னாடி யாரும் இல்லை, நீ தான் பிந்தியவன், உனக்கு முன்னாடி யாரும் இல்லை என்கிற ஒரு துஆவையும் அல்லாஹ் கற்று தர்றாங்க. அப்ப இறைவனை பற்றி சந்தேகப்படக்கூடிய ஒரு எண்ணத்தை இதை ஷைத்தான் உங்களுக்கு உண்டு பண்ணுவான், ஏற்படுத்துவான். அப்படியே வந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபல் யஸ்தஇத் பில்லாஹ் வல் யன்தஹி, உடனடியாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்ப்போம். அப்ப தனிமையில நம்ம பல்வேறு விஷயங்களை நாம சிந்தித்தால் இந்த மாதிரியான எண்ணங்களையும் என்ன செய்வான், இறைவன் விஷயத்துல, இறைவன் படைத்த விஷயத்துல, இறைவனுடைய படைப்புகளை பத்தி பிரச்சனை இல்லை, இறைவனே எப்படி படைக்கப்பட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் என்ன செய்வான், உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனிதனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி தான் ஷைத்தான் வருவாங்க. பொதுவாக நம்ம பார்ப்போம், இன்னைக்கு ஏமாற்றப்படுபவர்கள், ஏமாற்றவங்க யாரை ஏமாத்துறான், இந்த கடுமையா இருக்கிறான், பெரிய ஜவானா இருக்கிறான், அவன் பேசவே முடியாது, அடிச்சிருவான், உதைச்சிருவான், குத்திடுவான், கோபப்படுவான்னு சொன்னா அவன்கிட்ட யாரும் போக யோசிப்பாங்க. சில பேர் இடத்துல சில பலகீனம் இருக்கின்ற பொழுது அந்த பலகீனத்தை வைத்துதான் நினைச்சுவாங்க வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. இவன்ட்டு என்ன பலகீனம் இருக்குப்பா, ஒருவன் இடத்தில் பெண் விஷயத்தில் பலகீனம் இருக்கலாம், ஒருவன் இடத்துல பொருளாதார விஷயத்தில் பலகீனம் ஏற்படுத்தலாம் இருக்கலாம், இப்படி பல்வேறு பலகீனங்கள் இருக்கலாம். அந்த பலகீனத்தை வைத்துதான் மனுஷன் நம்மளை அட்டாக் பண்ணும். நிறைய இன்னைக்கு உலகத்துல பார்ப்போம். அதே போலத்தான் ஷைத்தானும் நம்முடைய பலகீனத்தை வைத்தே என்ன செய்யறான், நம்மளை வந்து வெளியெடுக்க வருவான். அதுல ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இரவு நேரத்துல தூங்குகின்ற பொழுது எல்லாரும் என்ன நினைப்போம், தூங்கும் போது நல்லா தூங்கணும் அப்படிதான் நினைக்கும். காலையில பெரும்பாதிக்கு எல்லாத்துக்கும் என்ன பேச்சு இருக்கு, இன்னைக்கு நான் நல்லா தூங்கலங்க, எனக்கு தூக்கம் வரல, இவ்வளவு நேரம் தூங்காம இருந்தேன் இங்கிற மாதிரியாகத்தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு காலம் இருந்தது, எப்ப தூங்குவாங்க, தூங்குற நேரத்தை தூங்குவாங்க, எந்திக்கிற நேரத்தை எந்திப்பாங்க. இப்ப மனுஷன் எப்ப தூங்குறான்னு தெரிய மாட்டேங்குது, எப்ப முழிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது, அந்த நேரத்துல போன் அடிக்கிறான், அந்த நேரத்துல முழிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமா போச்சு. ஏன்னா தூக்கம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்து விட்டது. அப்ப எல்லாருமே நல்லதான் தூங்கணும்னு நினைக்கிறோம். நைட்டு படுக்கும் போதே என்ன செய்யறோம், எல்லாம் ஓதுறதெல்லாம் ஓதி இது நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இது என்ன பிரச்சனை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் வந்து நீங்க தூங்கும் போது உங்களுடைய பிடரியிலே 3 முடிச்சுகளை அவன் போடுகிறான். ஓடுகின்ற போது சொல்கிறான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு ரொம்ப நேரம் இருக்கணும், எந்திக்காத எந்திக்காத என்று சொல்லி உங்களை தூங்க வைக்கிறான். 3 முடிச்சுகளை போட்டு உங்களை தூங்க வைக்கிறான். இது நான் டேப்லெட்டா? டேப்லெட் இல்லை, இது நம்முடைய வணக்கத்தை ஒழிப்பதற்காக, நம்முடைய வணக்கத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய வேலை. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முடிச்சு அவன் 3 திட்டம் போட்டு முடிச்சு போட்டிருக்கான். ஒரு முடிச்சு அவன் விடுகிறது. அடுத்து அவர் தூக்கத்தில் எழுந்து ஒது செய்கிறார், இறைவனை வணங்குவதற்கு அவனை ஒது செய்ய போறார் என்றால் 2வது முடிச்சு அவிழ்கிறது.
அவர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி இறைவனை வணங்குகிறார் என்று சொன்னால் மூன்றாவது முடிச்சு அவிழ்கிறது. இந்த மூன்று முடிச்சையும் ஒரு முஸ்லிம் அவிழ்த்து விட்டு சரி ஷைத்தானுடைய சதிவலையிலிருந்து அவர் வெளியே வருகிறார் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் ஷைத்தான் பெரிய கவலையோடு இருக்கார் இல்லையா? வலையிலை விரித்து கொண்டு காலையில் எழுந்திருத்து பார்க்கின்ற போது அந்த வலையையே மீன்கள் வெட்டி விட்டு நாசம் பண்ணி விட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த மீனவன் கவலைப்படுவானா இல்லையா? மீனும் கிடைக்கல, வலையையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டு அப்படி கவலைப்படுவானா இல்லையா? அதே போல இந்த ஷைத்தான் இப்படி ஒரு முஸ்லிம் தூங்குகின்ற பொழுது அவன் கவலைப்படுகிறான். அதே நேரத்துல இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்க்காமல் அவன் நல்ல முறையில இறை வணக்கம் செய்யாமல் தொழுகாமல் அதிகாலையிலே தொழுகாமல் அவன் தூங்கி விடுகிறான் என்று சொன்னால் அன்றைக்கு ஷைத்தான் மிக உற்சாகமாக மிக தெம்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம்ம தூங்கினா மட்டும் உத்தர மாட்டான். தூங்கும் போதும் அவனுடைய ஆதிக்கம் தான். தூங்கி நல்லா தூங்கிட்டு இருப்போம் பாருங்க, அப்பவும் அவனுடைய ஆதிக்கம் இருக்கு. என்ன ஆதிக்கம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அர்-ருயா ஸாலிஹா மின் அல்லாஹ் வல் ஹல்மு மினஷ் ஷைத்தான். நீங்கள் உங்களுடைய தூக்கத்திலே காணுகின்ற நல்ல கனவு இருக்கு பாருங்க, நல்ல கனவு, பாதிப்பு இல்லாத ஆபத்து இல்லாத கெட்ட கனவு அல்ல, நல்ல கனவு. இது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு செய்தி. கெட்ட கனவு இருக்கிறது, அந்த கெட்ட கனவு ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று. எனவே உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இப்படி கெட்ட கனவை கண்டால் அவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால், அவர் படுத்திருப்பாரு வலது பக்கத்தை படுத்தா இடது பக்கத்தை நோக்கி என்ன செய்யணும், அவர் துப்பி கொள்ளட்டும், அவர் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தேடிக் கொள்ளட்டும். நிச்சயமாக அது அவருக்கு எந்த பயனையும் தராது. இந்த ஹதீஸை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் நம்மள்ட்ட போன் அடிச்சு இன்னைக்கு கூட ஒரு கனவு கண்ட என்ன செய்வதுன்னு கேட்கிறாங்க. எத்தனை தடவை பயான்கள்ல சொல்லியாச்சு, கெட்ட கனவு ஷைத்தான், தலையும் போவாது, காலும் போவாது, வாழும் போவாது, ஒண்ணும் போவாது, ஷைத்தான் ஏற்படுத்துறான். அப்ப அதை கண்ட உடனே காலில சில பேருக்கு அவங்களுக்கு துக்கத்தை பார்க்கணும் தாங்க முடியல, டென்ஷன். இப்படி ஒரு கனவை கண்டுட்டானே, என்ன ஆகும், ஏதாகும், இதான் நடந்துருமா காலையில் அப்படிங்கிற ஒரு கவலை. ஒன்னும் கவலைப்படுத்தவில்லை. எல்லாருடைய தூர் சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது, ஷைத்தான் உங்களை அச்சுறுத்துவதற்காக இரவு நேரத்தில் உங்களுக்கு இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் தூக்கத்துல கூட இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம்முடைய ஆழ் மனதில் பதியக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான், செய்து விடுவான் அப்படிங்கறதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்மளை கிண்டல் பண்றான், நம்மளுடைய செயல்களினால் அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தஃபாஉது மினஷ் ஷைத்தான், குட்டாவி விடுறீங்களே அது ஷைத்தானுடைய வேலை. எல்லாத்துக்கும் இருக்கலாம், கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துதான் செய்தான், அல்லது வேலையில வெளியில போய் வேலை செய்தான், யாருக்காதாலும் அசதிகள் இருக்கதான் செய்யும். அவருடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரியான அசதிகள் இருக்கும், நோயாளிகளாக இருந்தாலும் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல நீங்க குட்டாவி விடுறீங்க பாருங்க, அந்த குட்டாவி ஷைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஃபைதா தஸாபா அஹதுக்கும் ஃபல்யருதுஹு மஸ்ததா. எனவே குட்டாவி விடும்போது முடிஞ்ச அளவு தடுத்துக்காங்க. எங்க தடுக்கிறாங்க? தொழிலினாலும் ஆட்டம் வாயப்பழக்காங்க, எங்க நின்றாலும் தடுக்கலாம். அது மார்க்கத்துல தடை கிடையாது. நீங்க சஃபரை நின்றாலும் சரி, எங்க நின்றாலும் சரி, எதுல உட்கார்ந்தாலும் சரி, ஷைத்தான் அப்படி ஏற்படுத்தினா என்ன செய்யணும்? ஒண்ணு உடல்களை கைகளை வைத்து மறைக்கணும், அல்லது வேற ஏதாவது பொருள் இருந்தா அதை வைத்து என்ன செய்ய, வாயை மறையுங்க, அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்யும் போது ஷைத்தான் உங்களை அந்த செயலை செய்ய வச்சு சிரிக்க ஆரம்பிச்சார். அப்ப ஷைத்தானை சிரிக்க விடலாமா? அவன் அழுகதான் செய்யணும். நம்முடைய செயலை பார்த்து ஷைத்தான் என்றைக்கும் அழுக வேண்டுமே தவிர, ஷைத்தான் சிரிக்கிறான்னா நாம என்ன செய்யறோம், வீணா போயிடலான்னு அர்த்தம், நாம மோசம் போயிட்டோம். அதனால தான் என்ன செய்யறான், ஷைத்தான் நம்மை கண்டு சிரிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்ப்பார். அடுத்ததாக ஷைத்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடம் எது? கடைவீதி. கடைவீதிகளில் அதிகமாக ஆதிக்கம் இருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்தவரையில அவரிடத்துல ஷைத்தான் அதிகமாக வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா, அந்த மாதிரியான இடம் சொன்னாங்க, யா மஅஷரத் துஜார் இன்ன ஷைத்தான வல் இஸ்ம யஹதுரானில் பை. ஷைத்தானும் வியாபாரியும் பாவங்களும் என்ன செய்றாங்க, ஷைத்தானும் வியாபாரத்தை வந்து நிக்கிறாங்க. எனவே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் சதக்காக்களை அதிகமாக செய்து மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கா இல்லையா? இன்னைக்கு எங்கேயா போய் ஒரிஜினல் ப்ராடக்ட வாங்க முடியுதா, ஒரு பொருளை வாங்க முடியுதா? எந்த பொருள் வந்தாலும் என்ன செய்யறான், அங்க 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஆப்பிள் 15 ரூபாய்க்கு ரோட்ல போட்டு விற்கிறாங்க, 20 கடைக்கு விற்கிறாங்க. ஒரிஜினல். அதே போல
அதே போல பினிஷிங், இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் பாருங்க. அப்ப எந்த பொருளும் இன்னைக்கு ஒரிஜினல் என்று கேட்டு வாங்க முடியாத அளவுக்கு எல்லாத்துலயும் மோசடிகளும் கலப்படங்களும் டூப்ளிகேட்டும் நிறைஞ்சு போச்சு. இதை செய்யக்கூடிய இடம் எது? இதை செய்யக்கூடிய இடம் எது? அந்த வியாபார ஸ்தலம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள்ல அதிகமான கெடுபிடிகள், சாலையில இருக்கு, சாலை ஓரத்துல திறந்த வழி இருக்கக்கூடிய உணவகங்களில் கடுமையான கெடுபிடிகளும் இன்னைக்கு ஆய்வுகளும் நடக்கிறது. காரணம் என்ன? அத்தனை வீணா போன இறைச்சியில இருந்து, வீணா போன சிக்கன்ல இருந்து, தேவையில்லாத கலர்ல இருந்து, மனுஷனை சாவடிக்கக்கூடியதுல இருந்து எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறான்? இன்னைக்கு சமையல் பண்றான், கூட்டம் கூட்டமா போய் திங்கிறான். ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கி திங்க மாட்டான், இங்க போய் நிறைய திங்கிறான். திண்டு கடைசி என்ன செய்யறான்? நோயாளியை வாங்கி குடிக்கிறான். ஏன்னா அந்த உணவுகளில் அவ்வளவு மோசடிகளும் கலப்படங்களும் இருக்கிறது. அன்றாடம் இன்னைக்கு ஊடகங்கள்ல பார்த்தோம். அப்ப அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க? சதகாக்களை அதிகமா செய்யுங்க. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் என்ன நடக்கு? மோசடி நடக்கு, பொய் சத்தியம் செய்யறான், தேவையில்லாத பொய் ஒப்பந்தங்களை பண்ணிக்கிறான், அளவு நிர்வகில மோசடி பண்றான், கலப்படம் பண்றான். எல்லா அட்டூழியங்களும் அநியாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் கடைவீதி அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷைத்தான் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன் சென்ற சமூகத்திற்கு அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பு தரல, நீங்க பூமியில எங்க போனாலும் சுத்தமாக இருந்தால் அங்க தொழலாம். இந்த பூமி முழுக்க அல்லாஹ் அனுப்பிச்சிருக்காங்க மஸ்ஜிதுகளாக சுத்தமாக ஆக்கி தந்திருக்கான், தொழுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சில இடங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, தொழுவதை என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. விமானத்துல கூட தொழலாம். நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தாலும், அருமையான ஒரு காணொலி. நீங்க நிறைய பேருக்கு பிளைட்ல ஏறினா தொழுகை இல்லை, ட்ரெயின்ல போனா தொழுகை இல்லை, பஸ்ல போனா தொழுகை இல்லை, எப்படி தொழுவதுன்னு கேட்கிறாங்க. எப்படி தொழுவாரா? இருக்கிற நிலையில உட்கார்ந்து தொழ வேண்டியது. விமானி உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கிறார். அவர் பைலட் பிளைட் போயிட்டு இருக்குது, விமானம் பறந்து கொண்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? அவருடைய இருக்கையில உட்கார்ந்து தொழுகிறார். ஏன் தொழுகிறாரு? அந்த தொழுகையினுடைய அருமை, அதனுடைய கடமை உணர்ச்சி அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால் ஒரு விமானியாக இருந்தாலும் விமானத்தை இயக்கி கொண்டிருக்கின்றவரை தொழுகிறார். அப்போ இன்னைக்கு தொழுகையில எவ்வளவு அலட்சியம். அப்ப தொழுக கூடாத இடமாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, ஸல்லூ ஃபீ மராபிதல் கனம் வலா துஸல்லூ ஃபீ ஆதானில் இபில். அதாவது ஒட்டக அதாவது ஆட்டு தொழுவம் இருக்கு பாருங்க, ஆட்டு தொழுவத்துல தொழுக, ஒட்டக தொழுவத்தில் தொழுகாதீர்கள். ஃபஇன்னஹா குலிகத் மினஷ் ஷயாத்தீன், அது ஷைத்தானின் மூலமாக படைக்கப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒட்டக அழகான படைப்பு தான், அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் அதை பாருங்கன்னு சொல்றான். அது சம்பந்தமான வசனங்களை இறக்கி இருக்கிறார். பாலைவன கப்பல் பல்வேறு மனிதர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாகனம் அப்படிங்கிறத மாற்றுகிறது. அதே அந்த படைப்புகளில சக்தி வாய்ந்த அந்த படைப்புகளில் மனிதனுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய பல்வேறு கெடுதிகளும் இருக்கிறது. வாங்கி ஒரு அடி அடிச்சா முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு, அதோட மௌத்து தான், ஒரு அடிதான். எப்படி யானை மிரளுமோ, யானை மிரளதை நம்ம பார்த்துருக்கோம், அதே போல இந்த ஒட்டகத்திற்கும் சில சைத்தானியத்தான குணம் இருக்கிறது. அது மிரண்டு விட்டது என்று சொன்னால் மனிதனுடைய ஓட்டை, தலை ஓட்டை கூட கலட்டி விடக்கூடிய அளவுக்கு பவர், அந்த அளவுக்கு அது மிரண்டு விட்டது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தீங்குகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன செய்யுங்க? ஒட்டக தொழுவத்தில் தொழாதீர்கள். அப்படி தொழும்போது உங்களுக்கு பல்வேறு ஆபத்துகள் அதன் மூலமாக ஏற்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம ஹதீஸ்கள்ல பார்த்தோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, உணவு சாப்பிடுறோம் பாருங்க, அந்த நேரத்திலும் ஷைத்தான் வரான். உணவு சாப்பிடுற பாருங்க, அப்பவும் விடுறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துர் அஹதுக்கும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி ஹத்தா யஹ்துருஹு இந்த தஆமி. எல்லா நிலையிலும் ஷைத்தான் வருகிறான், குறிப்பாக நீங்கள் உணவு உண்ணுகின்ற பொழுதும் ஷைத்தான் வருகிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி என்ன செய்யுங்க? அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், அப்ப அதை விட்டு என்ன செய்வான்? விலகி போயிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியே பல்வேறு நிலைகளில் அல்லாஹ் அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் இந்த மனித சமூகத்தின் மீது இருக்கிறது என்று சொன்னா, அப்ப நாம என்ன செய்யணும்னா, எச்சரிக்கை உணர்வோடு அந்த ஷைத்தானை விட்டு நம்ம எப்படி விலகிக் கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லா வழிகளிலும் தெரியும். அப்ப இந்த ஷைத்தானுடைய இந்த ஆதிக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல மனிதன் பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரை, மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வருகின்ற வரை, நம்ம மூத்தா போனாதான் சரி இனி இந்த பக்கம் வேலை இல்லாத கடையில நமக்கு இனி வேலை இல்லைன்னு போவானே தவிர, அதுவரை என்ன செய்வோம்? அவனுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் மீது கடுமையான ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும்.
பொறுமையாக இருந்து அது எப்படி நாம அதிலிருந்து விலகணும், எப்படி அதிலிருந்து நாம தூர போகணும், அதற்கான வழிகள் வாய்ப்புகளை நம்ம என்ன எப்படி உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது விஷயமாக இந்த ஷைத்தானை எதிர்கொள்வது அப்படிங்கிறது முடிந்த அளவு நம்மால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியை கூட நம்ம நினைச்சிருங்க நாம அவனை எதிர்கொள்ளணும். நான் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மற்றவர்களை கூட நீங்க எத்தனையோ பேர் உலகத்துல எதிர்கொண்டிருக்கலாம், எத்தனையோ பேர்களை வீழ்த்தி இருக்கலாம், எத்தனையோ சதிகளை நீங்க முறியடித்திருக்கலாம். ஆனால் இந்த ஷைத்தானுடைய விஷயத்துல நீங்க எதிர்கொள்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. எனவே எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியை கொண்டு என்ன செய்யணுங்க நாம என்ன செய்யணும் எதிர்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த எதிர்கொள்வதை பொறுத்தவரை ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஆதிக்கத்தை பற்றி திருமறையில சொல்கின்ற போது இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான் இல்ல அனித்தபாக மினல் ஆதி. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய அடியார்களில் எல்லோருக்கும் உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. யார் என்று சொன்னால் வழிகேடர்களாக இருந்து உன்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை தவிர்த்து அப்படிங்கிறார். அப்ப அவன் நமக்கு என்ன செய்யும், அந்த மாதிரியான ஊசல் ஆட்டத்தை, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை, தீய விஷயங்களை நம்மிடத்தை கொண்டு வந்து நாம் அவனுக்கு நெருக்கமான கூட்டாளிகளாக ஆகக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான் அவன் ஏற்படுத்தி வைக்கிறான். அதே போல அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது இன்னலஹு லைஸ லஹு சுல்தான் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலுன். இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்காது என்று சொன்னால் யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல என்ன செய்ய முடியாது, ஷைத்தான் அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீன ஹும் பிஹி முஷ்ரிகூன். மாறாக ஷைத்தானுடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் யார் அவனை நண்பர்களாக ஆக்கியிருக்கிறார், ஷைத்தானை நண்பர்களாக ஆக்கி யார் இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நிச்சயமா இந்த ஷைத்தானை நண்பர்களாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவால். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும், நாம் பிசினஸ் பண்ணக்கூடிய நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்களாக இருந்தாலும் சரி, ஹலாலா ஹராமா இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய ஆதிக்கம் என்பது இன்னைக்கு நவீன காலத்துல நவீனமான உருவத்தோடு என்ன செய்துங்க பல்வேறு வகையில் இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாக நம்ம பார்த்து வருகிறோம். எனவே அந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் எச்சரிக்கையாக இருந்து அந்த ஷைத்தானுடைய நண்பர்களாக ஆகாம அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரும் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு அதிகமாக மனிதர்கள் விழக்கூடிய ஒரு இடமாகவும் மோசமான ஒரு நிகழ்வாகவும் எது இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் விஷயத்தை பார்க்கலாம். இந்த பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க இன்னல் மர்அத துக்பிரு ஃபீ சூரத்தி ஷைத்தான் வ துத்பிரு ஃபீ சூரத்தி ஷைத்தான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு பெண் வருகிறாள் என்று சொன்னால் அந்நிய பெண், அவள் ஷைத்தான் ஒரு உருவத்தில் தான் முன்னோக்கி வருகிறாள், ஷைத்தானுடைய உருவத்தில் தான் பின்னோக்கி செல்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்னைக்கு எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும், நான் மகான் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் தூயவன், நான் ரொம்ப பரிசுத்தம் என்று சொன்னவர்கள் கூட இன்னைக்கு இந்த பெண்கள் விஷயத்துல ஷைத்தான் லேசாக ஆட்டி விட்டு போயிடும். நாளைக்கு முன்னாடி வயநாடு பேசிக்கொண்டே இருந்தோம். இன்னைக்கு அன்னைக்கு வயநாடு மறைந்து கேரளாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குங்கிற நீங்க ஊடக செய்தியில பாப்பீங்க. நாலு பெரிய பெரிய முன்னணியில இருக்கக்கூடிய சினிமா ஸ்டார்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு அப்படியே நாடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மீட்டு போடுற அளவுக்கு நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா நடிகையும் வந்துட்டான். பெரிய நடிகையிலேருந்து சின்ன நடிகையிலேருந்து எல்லா லைனுக்கு வர்றாங்க. இப்போ கேரளாவே ஆடிட்டு எவெல்லாம் இதுல மாட்ட போறானா தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு சில அதுல முஸ்லிம்களுடைய பேர் அடிபடுகிறது. திரைத்துறையில இருக்கக்கூடிய சில முஸ்லிம்களுடைய பேரும் அடிபடுகிறது. அவர்களும் பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகளை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு இவன் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்குது, ஆடிக்கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இஸ்லாம் எதற்காக வேண்டி பெண்களுடைய விஷயத்திலே அவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை சொல்கிறது. பேசினால் குழந்தை பேசாதீங்க, கால்களை அடித்துக் கொண்டு உங்களுடைய சத்தங்களை வெளிப்படுத்தாதீர்கள்,
ஆடைகளை நல்ல முறையில் போர்த்தி கொள்ளுங்கள். எவ்வளவு கட்டுப்பாடுகள்! அப்ப இவ்வளவு கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்கின்ற பொழுது வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த மார்க்கத்துல இப்படி போட்டு சித்திரவதைப்படுத்துறாங்க, பெண்களுக்கு இவ்வளவு கொடுமையான சட்டங்களை எல்லாம் திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு? இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை எங்கு தளர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அநியாய நாசங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் மனிதன் அப்படித்தான். ஷைத்தான் இந்த மாதிரியாக பெண்கள் விஷயத்துல ஷைத்தான் கடுமையான ஆதிக்கத்தை செலுத்தணும். அதனாலதான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் முன்னோக்கி வருகிறார் என்று சொன்னால் அவருடைய தலையில ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்றான்? அவள் முன்னோக்கி வருகின்ற பொழுதும் உங்களுக்கு அழகாக காமிக்கிறான். அதான் அங்க பார்க்கலாம். அதே போல அந்த பெண் திரும்பி செல்கிறாள் என்று சொன்னால் அவருடைய பின்பகுதியிலே ஷைத்தான் உட்கார்ந்து கொள்கிறான். எனவே அந்த நேரத்தில் என்ன செய்யுமா? அழகாக காமிக்கக்கூடிய காரணத்தினால் மனிதர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறாங்க என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ பெண்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாமானியர்களை கூட வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மோசமான ஷைத்தானுடைய வலி ரூட் எங்க இருக்குன்னு சொன்னா பெண்கள் விஷயத்துக்கு. அதனால்தான் இஸ்லாம் அவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகளை தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல என்ன சொல்றாங்க? நீங்கள் எதுக்கு சொல்லுது மார்க்கம்? வகார்னா ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. வீட்ல இருங்க, பெண்கள் வீட்ல இருக்கிறது சேஃப்டி. அதனால படிக்க கூடாதா, வேலை செய்ய கூடாதா, வேற எதுவுமே செய்ய கூடாதா, அதுக்கு தடை இல்லை. அப்ப எல்லா இடங்களிலும் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லைங்க, எதை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் அப்படித்தான். சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க வெளியே வருது, அதனால இந்த கதைகள் தெரிகிறது. ஐடி எடுத்துக்கொள்ளுங்க, கம்பெனிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்கள் வேலை செய்யக்கூடிய. அவ ஒரு பெண் தனியாக இருக்கிறாள், ஆண் துணை இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் ஷைத்தான் உள்ளத்துல என்ன உருவாங்க? மனுஷ உருவத்துல இவள் தனியாக இருக்கிறாள், இவளுக்கு பாதுகாப்பு இல்ல, இவளுக்கு தட்டி கேட்க ஆள் இல்ல, இவள் இடத்துல நாம் அத்துமீறலாம், இங்கே போகலாம், இவளை வீழ்த்தி விடலாம் என்று ஷைத்தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துவது அந்த விஷயத்தை. அதான் மார்க்கம் சொல்லுது. எதுக்கு சொல்லுது? வீட்டுல இருங்க, ஜாஹிலியா காலியத்தை போல அலையாதீர்கள். அலைஞ்சீங்கன்னா பிரச்சனை தான். ஒரு பயணம் செல்கின்றீர்கள் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு மகரமான, நீங்கள் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உங்களுக்கு மகரமான ஆணை துணைக்கு போட்டு செல்லுங்கள். ஏன் சொல்லுகிறது மார்க்கம்? யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய கடுமையான விதிகள் பெண்களுடைய விஷயத்தில் இன்னைக்கு விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பெண் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு, பெண் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய விதிகளை இஸ்லாம் என்ன செய்யுங்க சொல்லி இருக்கிறது. ஆனா இதை இன்னைக்கு வெளியே உட்கார்ந்து விமர்சனம் பண்றாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை, நியதிகளை, விதிகளை எல்லாம் சில கேள்வி பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. ஆனால் எதுக்காக வேண்டி சொல்லுகிறது? இந்த மாதிரியான காரணத்திற்காக தான் அந்நிய ஆண்களினால் உங்களுடைய ஒழுக்கத்திற்கோ கற்பிற்கோ எந்த விதமான களங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு சட்டங்களை நமக்கு சொல்லி தருகிறது என்று சொன்னால் நீங்க பாருங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் அடுத்து பயந்துட்டு இருக்காங்க, எவன்லாம் நம்மளை போட்டு விட போறாருன்னு தெரியலையே, எந்த நடிகை எல்லாம் வருவாங்க தெரியலைன்னு சொல்லி தமிழ்நாடு ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் இந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் இதுவும் என்னதுங்க? ஷைத்தானுடைய வழிகள், ஷைத்தான் உள்ளே வருவதற்கான வழிகள் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பெரிய ஆடை விஷயத்திலே, பார்வை விஷயத்துல, இங்க நடக்கக்கூடிய விஷயத்துல, எல்லா பயணம் செய்யக்கூடிய விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கடுமையான சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்மை, நம்முடைய சமூக பெண்களையும் எல்லா விதமான தீய ஷைத்தானுடைய வழிகளிலிருந்து காப்பாற்றி வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரும் மாற்றிடுவானாக.